இந்த காட்சியை பாருங்க. இது என்னன்னு தானே பார்க்குறீங்க? அதாவது பொள்ளாச்சியில் இந்த உடுமலை சாலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மையவாடி இருந்திருக்குங்க. அந்த மையவாடியில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பிணங்களை தகனம் செய்கிற இடம். அங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து இறந்துட்டாங்க. அவங்கள கொண்டு போய் பார்க்கும் பொழுது 20க்கும் மேற்பட்ட சவக்குழிகள் வந்து தோண்டிச்சிருக்கு. போனவங்க எல்லாம் அதிர்ச்சி ஆகிட்டாங்க. என்னடா இறந்தது ஒரு ஆளையே 20 குழி தோண்டிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில் அவர்கிட்ட வந்து கேட்டால், இல்லைங்க இதில் வந்து சுத்தப்படுத்துறதுக்கு ஜேசிபி வந்துச்சுங்க, அதனால் வந்து மறுபடியும் தோன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல, அதனால் நான் குழி தோண்டி வச்சுட்டேன், யாராவது வந்து செத்தாங்கன்னா புதைச்சிடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. டேய், உன் கடமை உணர்ச்சிக்கு அளவே இல்லையா? இது கடமை கிடையாதுடா, உன்னுடைய ஆசை. மக்கள் சாவணும்னு சொல்லிட்டு ஆசை. வேணாண்டா, வேணாப்பா, இப்படிப்பட்ட ஆசையெல்லாம் பண்ணாதீங்கடா. யாருமே சாகக்கூடாதுன்னு நினைக்கணுமே தவிர, செத்து பரவாயில்ல நம்ம ரெடி பண்ணி வைப்போம், அது செத்தாங்கன்னா வந்து பதிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களடா. இது பார்த்த உடனே மனசுக்கு எது மனிதர்கள் வந்து அவன் அவனுடைய கஷ்டம்தான், அவன் வேலையை பார்க்குறான். ஓகே, நம்ம வேலையை நம்ம ரெடியாக இருப்போம், குழி தோண்டி வச்சுருவோம், வருவாங்க எப்படி செத்தாயின்னா வந்து பதிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. யாருமே சாகக்கூடாதுன்னு நினைக்கிறது தான் மனிதாபிமானம். இவன் சாவுன்னு நினைக்கிறானே, என்ன சொல்கிறேன்னு தெரியல. இதுக்கு உங்களுடைய கமெண்ட்டை சொல்லிட்டு போங்க. சிரிக்கிறதா இல்லை அழுகிறதா தெரிய மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டம். உலகம் எப்படி போயிட்டுருக்குன்னு பாருங்கள்.